வணக்கம் மேடம். வணக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக ஒரு பெரும் பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆடு கோழி பலியிடுவதற்கு இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க மேடம்? இத இந்த கேஸை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இது சிக்கந்தர் தர்கான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பக்தர்கள் அந்த பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல ஆடு கோழி நாங்க பலியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்த போது அந்த பிரச்சனை ஆடு கோழி பலியிடக்கூடாது. ஏன்னா இந்த கோயில் பாரம்பரியமா திருப்பரங்குன்றம் அவங்களோட இந்த கோயில் இடம் அதுல பலியிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இதுல 6 பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்ததுங்க. அந்த 6 பெட்டிஷனர் ஒவ்வொன்றும் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒருத்தர் அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த இவங்க தர்காவே சிக்கந்தர் தர்கா இங்க எங்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கணும், தண்ணி வசதி செய்யணும், அது வசதி செய்யணும்னு இன்னொருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அப்புறம் சமணர் குன்றா அதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர். இப்படி ஒரு 6 பெட்டிஷன் அங்க நின்றுது. அப்புறம் ஜூன் 24, 2025 இதை விசாரிச்ச 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், நிஷா பானு, ஸ்ரீமதி, அவங்க தான் நீதிபதிகள். அவங்க 2 ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது நிஷா பானுன்றவங்க இங்க எல்லா பெட்டிஷனுமே தள்ளுபடி பண்றாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மத சார்பின்மை இருக்கிறதுனால நம்ம அந்த மத நல்லிணக்கத்தை பேணணும், அதனால நாங்க இதை எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஸ்ரீமதின்றவங்களும் என்ன பண்றாங்கன்னு ஆடு கோழி தடையை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தினாங்க அவங்க அதை. ஆனா மற்ற எப்பயும் போல சிக்கந்தர் தர்காவுக்கு என்ன இருக்கோ அது அவங்க அந்த தொழுகை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. 2 பேர் வேறு விதமா கொடுத்ததுனால 3வது ஜட்ஜுக்கு போச்சு. நீதிபதி விஜயகுமார் அவர்கள்கிட்ட போச்சு இந்த இது. இப்ப அவங்க தான் ஃபைனல் வர்டிக்ட கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆடு கோழி பலியிட தடை அப்படின்றத உறுதிப்படுத்திருக்கிறாரு அவர் இந்த பெட்டிஷன்ல, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவுக்குன்னு என்ன இடம் இருக்கோ அதுல அவங்க தொழுகை நடத்திக்கலாம் அப்படின்றதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இப்ப என்னடா இத்தனை நாளா இது ஏற்கனவே பிரைவி கவுன்சில்ல இருந்த ஒரு தீர்ப்பை தான் இவங்க திருப்பி பழையபடிக்கு வந்திருக்கு. இந்த வழக்குல பல விதமான பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது தொல்லியல் துறை வசம் இருக்கிற ஒரு இடங்க. இப்ப அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் தொல்லியல் துறையோட அனுமதியும் வேணும் இந்த இடத்துக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல, தொல்லியல் துறையை இதுக்குள்ள கொண்டே வரல. அது ஏன் நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வர இடங்கள்ல அவங்க வசம் தான் அந்த மொத்த இடமுமே இருக்கும். ஏன்னா பல நூற்றாண்டுகள், பல 100 வருடங்கள் இருக்கிற கட்டடங்களா இருக்கட்டும், கோயில்களா இருக்கட்டும், அது தொல்லியல் துறை வசம் போகும்போது அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு போயிடுது. ஆனா இங்க அந்த மாதிரி போகாம இது என்ன ஆயிடுதுன்னா, ஒவ்வொருத்தரும் அதை கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமணர் குன்று, ஏன்னா சமணர்களுக்கான அந்த சான்றுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் நடுவுல அவர் அதை சமணர் குன்றா அறிவிங்க அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனா பிரைவி கவுன்சில் கொடுத்த தீர்ப்புப்படி இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் தான் எல்லாமே. இதுல இருக்கிற எல்லா இடமுமே நடுவுல வந்ததுதான் சிக்கந்தர் தர்கான்றது. அவங்க அங்க ஒரு மசூதியை புதைத்ததாக சொல்லி அவங்களோட வீரர் ஒருத்தர் சிக்கந்தர் ஒருத்தர் புதைத்ததாக சொல்றாங்க. ஆனா நீங்க இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா மதுரையில கோரிப்பாளையத்துல ஒரு தர்கா இருக்கு சிக்கந்தருக்கு. இதுல எது உண்மையான தர்கான்றது நமக்கு தெரியாது. ஆனா அதை அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாமியர்கள் அங்க தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ள போயிடுச்சு. கோயிலுக்கு போற பாதையை அடைச்சு வச்சு பக்ரீத்துக்கு அங்க தொழுகை நடத்துறாங்க. அதெல்லாம் தான் அங்க ஜனங்களை, ஹிந்துக்களை அங்க தூண்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, இது பண்ணக்கூடாது அப்படிங்கறத போராட்டமா முன்னெடுக்கிறாங்க. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் கட்சிகள் இது உள்ள வந்ததுனாலதான் பிரச்சனை பெருசா வெடிக்குது. அவங்க உள்ள என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு விஷயத்த வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஆடு கோழி பலியிடலாம், இது சிக்கந்தர் மலை அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் பக்தர்களுக்கு அது மனசு எப்படி புண்பட தானே செய்யணும். காலங்காலமாக இருக்கும் அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல மத நல்லிணக்கம் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க மத நல்லிணக்கம் இருக்கு. அந்த இடத்தை சுற்றி இருக்க கடைகள்ல நிறைய பேர் இஸ்லாமியர்கள் கடை வச்சிருக்கிறாங்க, வீடு வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தாங்கள் புனிதமாக கருதும் ஒரு மலையில போயிட்டு நீங்க ஆடு கோழி பலியிடுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் நாங்க பிரச்சனையா மாறுச்சு, உருவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நல்ல விதமா ஒரு தீர்ப்பு வந்ததாக தான் நினைக்கிறேன். இது தொல்லியல் துறை என்னன்னா அதோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப எப்படி இருந்தாலும் கோயிலுக்கான நிலம் தான் இது.
அங்க இருக்கிற நிறைய கோயில் இடங்கள் ஆக்கிரமிப்புல போன மாதிரி திருப்பரங்குன்றமும் ஆக்கிரமிப்புல போயிருக்கு. நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு போயிருக்கு. அப்ப இந்துக்கள் கோயிலை வந்து இந்துக்கள் தான் நிர்வகிக்க முடியும். இந்துக்கள் கோயிலும் கோயில் சார்ந்த இடங்களையும் வந்து இந்துக்கள் மட்டும் தான் நிர்வகிக்கணும். இன்னைக்கு அறநிலையத்துறை கிட்ட வந்து அவங்க நிர்வகிக்கும் போது இதுல பல பிரச்சனைகள் வருது. கோயில் என்பது வந்து நீங்க சொல்ற செக்யுலர் இடமே கிடையாது, மத சார்பின் இல்லாத இடம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க பாருங்க. முதல்ல வந்த ஜட்மெண்ட்ல அப்படிதான் மத சார்பின்மை பேண். கோயில் எப்படி நீங்க மத சார்பின்மையை பேண முடியும்? அது இந்துக்களுக்கான இடம். நீங்க ஒரு மசூதிக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ள போய் இது மத சார்பில்லாத இடம், இது ஒரு செக்யுலர் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது. அதே மாதிரிதான் கோயில்ன்றது செக்யுலர் பிளேஸ் இல்ல, அது இந்துக்களுக்கான ஒரு இடம். இந்துக்களுக்கு வந்து வழிபடுற ஒரு இடம். வழிபாட்டு தலங்கள் வந்து அவங்களுக்கு தான் சொந்தமா இருக்க முடியும். அதை நீங்க செக்யுலரிசம் வந்து சொல்லி வந்து சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது. ஆனா அது சிறிது காலமாக கொஞ்சம் கொஞ்சமா நடந்து 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 இப்போ வந்து ஒரு பகுதியில வந்து தர்கா அமைச்சிருக்கு. அதை யாரும் இப்ப எதிர்க்கல. நீங்க வந்து தொழுகை நடத்துறத நீங்க நடத்திக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அதையும் தாண்டி நாங்க இங்க எங்களுடைய மத வழக்கப்படி இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பிரச்சனை வருது. அதுல அரசியல் சேரும் போது இன்னும் பிரச்சனை பெருசாக வெடிக்குது. அதுக்கு இன்றைக்கு நீதிபதிகள் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்கிறதா தான் நினைக்கிறேன். இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அப்படியே இருந்தா நல்லது. தமிழக அரசு தரப்புல இருந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இதை எப்படி மேம் தமிழக அரசு எதிர்கொள்ள போயிருக்கு? இப்போ என்னன்னா இதை எதிர்த்து அவங்க அடுத்து ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அவங்க ஏதோ அப்பீல் போக மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. தேர்தல் வருது, தேர்தல் சமயத்துல அப்படி அப்பீல் போனா அது இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா மாறும். அதனால போறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த ஜட்மெண்ட்ல வந்து அவங்க அந்த சிக்கந்தர் தர்கா பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை ஒன்றும் தடையெல்லாம் செய்யல. அவங்க தடை செய்யறது ஆடு கோழி இது. ஆனா ஆடு கோழி வந்து அங்க வழியிட்டு இருக்கிறது ஒரு வழக்கம்னு சொல்றாங்க. அது தவறுன்றதான் என்னுடைய வாதமும் கூட. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திராவிட கட்சியை சேர்ந்தவங்களும் கடவுள் மறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா முனீஸ்வரனுக்கு நாங்க கொடுக்கலையா, கடவுள் இது பலி கொடுக்கலையா அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் உண்டு. முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் பழனியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்கள்லயும் வந்து இவங்க சொல்ற அந்த சேவெல்லாம் நேர்த்திக்கடனா நேர்ந்து விடுவாங்களே தவிர அது ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி பலியிட்டெல்லாம் வந்து முருகனுக்கு படைக்கிறது கிடையவே கிடையாது. அது அந்த நம்மளோட சைவ கடவுளா தான் நம்ம அந்த முருகனை பார்க்கிறோம். அப்புறம் அவர் சில பேர் இன்னும் ஒரு படி மேல வந்து அவருக்கு வள்ளியை மணந்ததுனால் அவர் வந்து குறவர் தானே, அவர் எது வேணாலும் சாப்பிடுவாரு அப்படின்லாம் பேசுறாங்க இவங்க. அதாவது இந்துக்களின் இதெல்லாம் வந்து அவங்க வேணும்னு கிளப்புற ஒரு விஷயமா தான் இருக்கு. எந்த வழிபாடு தலமா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபட்டுட்டு போலாம். அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி. நீங்க இந்து வழிபாட்டை மறுக்கிறவராக இருந்தால், இந்து வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் நீ அதை பத்தி கமெண்ட் பண்ணவே முடியாது. அதை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கவே முடியாது. அது இந்துக்கள் பார்த்துக் கொள்வாங்க. எங்க வந்து ஆடு மாடு வெட்டணும், ஆடு கோழி வெட்டணும், இல்லை எங்க வெட்டக்கூடாது என்பதை இந்துக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். அதை வந்து இந்துக்கள் கையில இருக்கிற ஒரு விஷயத்த இவங்க பிடிங்கிடணும்னு பாக்குறாங்க. இவங்க டிக்டேட் பண்றது, இவங்க சொல்றதுதான் இந்துக்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதே இவங்க ஒரு சர்ச்சிலயோ மசூதியிலயோ போயிட்டு சொல்ல முடியுமா, நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்யணும், இது தவறு, இது செய்யக்கூடாது, இது செய்யணும்னு சொல்லிட்டு எந்த திராவிட கட்சிகளோ இல்ல எந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல எந்த கடவுள் மறுப்பாளரோ போய் அவங்களுக்கு ஏதாவது போயிட்டு உத்தரவு போட முடியுமா? வேளாங்கண்ணில போய் போடுவாங்களா? நாகூர்ல போய் போட முடியுமா? இவங்களால பேசக்கூட முடியுமா? முதல்ல அப்படி செய்ய முடியாது. ஆனால் இந்துக்கள் கோயிலுன்னு வரும்போது எல்லாரும் மூக்க நுழைத்துக்கிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்துக்கள் வந்து இதை பத்தி பெருசா எடுக்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். ஆனா இன்னைக்கு வந்து தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தீர்ப்பாகத்தான் நினைக்கிறேன். இதை எதிர்த்து அவங்க போகாம இதை ஒரு பிரச்சனை ஆக்காம இருந்தாலே போதும். ஆடு கோழியை வந்து வெட்டுறதை தடை செய்திருக்கிறாங்க. அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, சோலை கண்ணன் அவர்னு சொல்லிட்டு, பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டிருக்கத இன்றைக்கு வந்து அவர்கள் கொண்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டா நல்லது. இதோட இந்த வழக்கை வந்து முடிச்சுட்டு இந்துக்களுக்கான கோயில் இந்த திருப்பரங்குன்றம் என்பதை நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறாங்க. அங்கு எந்த பலியும் நடக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அரசியல் கட்சிகள் அரசியலாக்கி மக்களை பிரிக்காமல் இருந்தாலும் போதும். அதுதான் என்னுடைய கருத்து இதை பொறுத்த வரைக்கும். நன்றிங்க மேடம். நன்றிங்க.